வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில தேர்தல் ஆணையம் நொந்த ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். தேர்தல் ஆணையம் தான் ஒரு மாசமா அடி வாங்கிட்டு கிடக்க. இப்போ தலைமை தேர்தல் ஆணையரை மாற்ற வேண்டும் என்ற ப்ரொபோசலை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் தயாராயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த போலி வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போன மக்களவை தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் இப்ப கரண்ட். தேர்தல் ஆணையம் மிரண்டு ஓடி போய் மக்களை சந்திச்சு நாங்க பிரஸ் மீட் வைக்கிறோம்னு போய் அதுலயும் ஒளரி கொட்டி சிக்கி சீரழிஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு? தேர்தல் ஆணையம் எவ்வளவு தில்லுமுள்ளு செஞ்சிருக்கிறாங்கன்றத ஆதாரப்பூர்வமா நம்ம கடந்த ஒரு மாசமாவே பார்த்துட்டு இருக்கோம். ஆதாரப்பூர்வமா கடந்த 15 நாட்களுக்கு மேலாக பார்த்துட்டு இருக்கோம். இதுல தேர்தல் ஆணையம் நேத்து உட்காந்து பதில் சொல்லுது. என்ன பதிலு? நாங்கெல்லாம் அப்படி எதையுமே செய்யலங்க. நாங்க இவ்வளவு பேர் வேலை பார்க்கிற இடம், 20 லட்சம் முகவர்கள் இருக்காங்க, கட்சியினுடைய முகவர்கள் பேர் இருக்காங்க, 30 லட்சம் 40 லட்சம் பேர் வேலை பார்க்கிற இடத்துல நாங்க எப்படிங்க தப்பு செய்ய முடியும் அப்படின்னு அப்பாவிய பால்வடிகிற மூஞ்சில கேட்டாரு. நீங்க எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கும் போதே தப்பு பண்றவங்க. நம்ம தான் பார்த்தோம்ல பஞ்சாப் மாநகராட்சி தேர்தல்ல மூஞ்சிக்கு நேரம் கேமரா இருக்கு. கேமராவை பார்த்துட்டும் நான் அடிச்சு பிடிச்சு அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லுவேன். அந்த ஓட்டு செல்லாத ஓட்டுன்னு சொல்லுவேன். நான் பாஜக காரனை கொண்டு வந்து பதவியில உட்கார வைப்பேன்னா தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அரசியல் சாசனம் குறித்தோ மக்கள் குறித்தோ அச்சம் இல்லை. நான் ஜெயிறதான் சட்டம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதுல சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது தேர்தல் ஆணையத்தையே அவமரியாதை செய்வது, அதோடு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அவமரியாதை செய்வதான். இது என்னன்னா சிக்கிட்டானுங்க. நம்ம அண்ணன் வடிவேல் மாதிரி சிக்கிட்டானுங்க. தேர்தல் ஆணையம் கட்டத்துறை மாதிரி போறோம் வரவெல்லாம் போட்டு பொழக்கிறானுங்க. இதுல சிக்கிட்டோன்னே மீசையில மண்ணோட்டெல்லாம் அப்படி இழுத்து விட்டுக்கிட்டு அப்படி கெத்த நம்ம அண்ணன் நடப்பார்ல, அது மாதிரி தேர்தல் ஆணையம் நடந்துட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா போட்டு பொழந்துட்டு இருக்காங்க மக்கள். வாக்குப்பதிவுல தவறு நடந்துச்சுன்னா 45 நாள்ல சொல்லிருக்கணுங்க. நீங்க ஏன் சொல்லல? 45 நாளா? முத நாள் ராத்திரில இருந்து கத்திட்டு இருக்குமேயா. எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு? எதுக்காவது ஒண்ணுக்கு நீங்க நீதி கொடுத்திருக்கீங்களா? ரெண்டாவது 18,000 பேர் இவங்கிட்ட அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. 18,000 பேர் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்திருக்காங்க. வெறும் எழுதப்பட்ட பத்திரத்துல, ஸ்டாம்ப் பத்திரத்துல கொடுத்திருக்காங்க. 18,000 பேர் எங்க இல்லன்னு சொல்லுங்க தேர்தல் ஆணையத்தை. இத்தனை பேர் புகார் கொடுத்த பிறகு வாய மூடிட்டு தேர்தல் ஆணையருக்குன்னா என்ன அர்த்தம்? மோடிக்காக தேர்தல் ஆணையம் கைக்கூலி வேலை பார்த்துட்டு மௌனம் சாதிக்கிறது என்று அர்த்தம். நீங்க சில வாரங்கள்ல சொல்லனா நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதுல ஒரு குண்டு போட்டுச்சு பாருங்க, அது வேற லெவல் குண்டு. தேர்தல் ஆணையம் எப்படிங்க எல்லா மெட்டீரியல் உங்களுக்கு கொடுப்பாங்க? நாங்க எப்படிங்க வாக்காளர்களுடைய வீடியோ கொடுக்க முடியும்? தங்கைமார்களையும் அம்மாமார்களும் அங்க நிறைய பேருடைய இணையர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பிரைவசியை கெடுக்கலாமா? அதை நாங்க வெளியே சொல்லலாமா? அட்டேங்கப்பா, என்ன நாடகம். பிரைவசி கெட்டு போகுமா? பெண்கள் ஓட்டு போடுறாங்களா? ஓட்டு தானங்க போடுறாங்க. அதுல எனக்கு பிரைவசி கெட்ட போகுது. யாருக்கு ஓட்டு போறாங்க நீ காட்டுறதான் பிரச்சனை. ஒரிஜினலா ஆளுங்க தான் ஓட்டு போடுறாங்களான்னு காட்டுறதுல என்ன பிரச்சனை உனக்கு? அதையே செய்ய தயங்குறீங்க, அதையே செய்ய பயப்படுறீங்க, அஞ்சுறீங்க, நடுங்குறீங்க. ஏன்? அதான் நம்ம கேள்வி. ஆனா என்ன ஒரு பதில் வருது? தங்கைகள், அம்மாக்கள், மருமகள்கள் இவங்களுடைய வீடியோ எல்லாம் பிரைவசியானதுங்க. அது எப்படி நல்லா வருது? நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க ஓட்டு போட வந்திருக்காங்க, அதுலயா பிரைவசி? பாத்ரூம் போனாதான் அங்க கேமரா வைக்க கூடாது, அது பிரைவசி. ட்ரெஸ் மாத்திர இடத்துல கேமரா வைக்க கூடாது, அது பிரைவசி. ஓட்டு போடுற இடத்துல யாரு ஓட்டு போறாங்கன்னு மூஞ்சிய கட்டுறதுல என்ன பிரைவசி? எங்க நீங்க உருட்டி விடுறீங்கன்னு பாருங்க. அதை விட இன்னொரு, ஆன்லைன்ல ரீட் பண்ண முடியாதுல்ல, நமக்கு போட்டோ காப்பியா தானே ஏத்தி வச்சிருக்காங்க. எப்படி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இப்படியே பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படிதான் ஏத்தி வச்சிருக்கானுங்க. நீங்க கிளிக் பண்ணிட்டு டக்கு அதை டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை உடனே இப்படி போட்டு ஒரு 4 லெட்டர் அடிச்சு விட்டோன்னே வருதுல, அப்படிலாம் எடுக்க முடியாது. அது ஏன்னு கேக்குறாங்க. அது ஏன் அப்படி பண்றீங்க? எதுக்காக நீங்க ஆன்லைன்ல அப்படியே ரீடபிள் வெர்ஷன்ல கொடுக்காம என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, அது வாக்காளர்களின் தனி உரிமை. என்னையா தனி உரிமை நீங்க காப்பாத்துனீங்க? வாக்காளர் உரிமையே எடுத்துட்டு 76 லட்சம் பேர் தெருவில் திருறாங்க இப்ப இங்க பீகார்ல. என்ன வாக்காளர் உரிமை? வாக்காளர்கள் பாதுகாப்பு, வாக்காளர் உரிமை திரும்ப பதில் தெரியல. பொய் சொல்லியிருக்கோம்னா ஆமான்னு ஒத்துட்டு போங்களே. இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா? இவங்க நமக்கு ரீடபிள் வெர்ஷன் கொடுக்க மாட்டாங்களாம். ஆன்லைன்ல நம்ம பார்த்து அப்படியே ரீட் பண்ற வெர்ஷன் கொடுக்க மாட்டாங்களாம். நமக்கெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரு போட்டோ காப்பி எடுத்து அப்லோட் பண்ணி அதை தான் நம்ம பார்க்கணும். ஆனா பாஜக சங்கி முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு அப்படியே டிஜிட்டல் வடிவத்துல கொடுத்துருவாங்களாம்.
ஏன் அங்கெல்லாம் மானம் போகாதா? அங்க பிரைவசி கெடாதா? இது என்னங்க? அனுராக் தாக்கூருக்கு ஒண்ணு, ராகுல் காந்திக்கு ஒண்ணா? இது என்ன தேர்தல் ஆணையம்? இது என்ன சட்டம்? இது என்ன சமூக நீதி? அடுத்து ஒரு போடு போட்டாருங்க, வீடு இல்லாதவர்களாம் முகவரி கொடுத்திருக்கோமா தேர்தல் ஆணையம். என்ன முகவரிங்கன்னு கேட்டா, பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பாங்க, அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல படுத்திருக்கிறவங்க, அந்த ஓரத்துல ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்துல சின்னதா குடிசை போட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாலத்தை கீழே படுத்து தூங்குறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு பதிவிற்கான அதிகாரம் கொடுத்திருக்காங்களாம். அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போறதுக்கான உரிமை கொடுத்திருக்காங்களாம். அவங்களுக்கு எல்லாம் முகவரி கொடுத்து நாங்க தான் வந்து அந்த இடத்தவே முகவரியை மாத்தி அவங்களை ஓட்டு போட வைக்கிறோம். இருக்கிற ஓட்டையோ புடுங்கி தின்றீங்க நீங்க போய் அப்படியே உழைக்கிற மக்கள், அதிலும் விளிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், அவங்களுக்கு எல்லாம் போய் ஓட்டு. என்ன யார நம்ப சொல்றீங்க? எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. இதெல்லாம் தாண்டி ஒழுங்கா வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க மிஸ்டர் ராகுல். அப்படி இல்லைன்னா இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எவ்வளவு ஊக்கத்துக்கும் எவ்வளவு திமிரு இருந்திருக்கணும் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு. பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனம், பண்ணதெல்லாம் திருட்டுத்தனம். நிறைய வாக்கு வந்து வெளியேற்றிட்டோம், போலி வாக்குகளை உள்ள சொருகியும் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, செட் பண்ணியே வச்சுட்டாங்களாம். இந்த தொகுதியில இந்த வார்டுகள்ல இவ்வளவு ஓட்டு கட்டாயம் விழுகணும், இதெல்லாம் செட் பண்ணியே வச்சிருந்திருக்காங்க. நாளைக்கு அதை விரிவா சொல்றேன். இப்படி தேர்தல் ஆணையத்து கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மொத்தமா வலிச்சு ஓட்ட திருடிட்டு கூச்சலாச்சம் இல்லாம ராகுல் காந்தி வெளிப்படுத்தினவர் மன்னிப்பு கேட்பாரான். திருட்டு பையன் மன்னிப்பு கேட்க மாட்டானா, அந்த திருடன்னு காட்டி கொடுத்தவரும் மன்னிப்பு கேட்கணுமா? என்னங்க உங்க நியாயம்? என்ன உங்க நியாயம்? அதனாலதான் நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, இங்க நாடாளுமன்றத்துல முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எப்படி நீதிபதிகளை மாத்தணும்னா நாடாளுமன்றத்தின் மேலவை கீழவை உட்கார்ந்து பேசி அதை சரிப்படுவாங்களோ, அதை போல தேர்தல் ஆணையரை மாற்றுங்கள், டிஸ்மிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் கையில் என்ன எடுத்திருக்காங்க, மோடி ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும், மோடி ஆட்சி கலைக்கப்படணும். இவ்வளவு ஊழல் பண்ணியும் ஒரு பெரும்பான்மைக்கான வாக்குகளை வாங்காம ஓசி ஓட்டுலையும் நண்பர்களுடைய துணையிலையும் இன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அது எப்படி நியாயமா இருக்கும்? இந்த ஊழல்ல தள்ளப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க, போலி முகவரி நிறைய இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணாம இந்த வாக்காளர்கள் போட்ட ஓட்டுல ஒரு அரசு இருக்குன்னா அது எப்படி நியாயமான அரசா இருக்கணும்? முதல் அரசை டிஸ்மிஸ் பண்ணுங்க, ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப ஒரு தேர்தல் வைப்போம், மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும், அப்ப பாப்போம் நீங்க யாருன்னு.